வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ சாயங்காலம் மணி 5:30 ஆகிட்டுங்க. பாருங்கள், மேகமெல்லாம் நல்லா கருங்கருண்டு வந்துக்கிட்டு காற்றும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திடீர்னு நல்லா மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மழை நேரத்துலையும் எங்களுக்கு மீன் கிடச்சிருக்குது. பாறை மீன் வலை விட்டாங்களாம், வலையில் கிடந்துச்சா. தம்பி இப்போ தான் கொண்டு வந்து தந்துட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்கிறாப்புல. நான் அதுக்குள்ளேயே இந்த மீனை வெட்டி இப்போ குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த மழைக்கு நல்லா சுட சுட மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். மழையை பாருங்கள், நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மழை வரையும் சாயங்காலம் டைம் ஆகிட்டு எனக்கு மழையில் நனைய இஷ்டமாகிட்டு, அதனால் நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன். தலையில் கவர் போட்டிருக்கிறேன், தலை நனையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த மீனை மழையோடையே வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கலிங்க முரலுங்க தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். பாருங்கள், நைட்டு டிஃபனுக்கு எங்கள் தம்பி கொண்டு வந்து தந்துருக்குறான். அதை தான் குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த மலைக்கு நல்லா சூடான மீன் குழம்பு. இப்படி தாங்க சாயங்கால டயத்தில் ஏதாவது என் தம்பி வலை வைக்க போனால் வாங்கினா இப்படி மீன் கிடந்துச்சுன்னா கொண்டு வந்து தருவான். புளியை ஊற்றி அவிச்சு சாப்பிடுவோம், இல்லாட்டா பொரிச்சு, இல்லாட்டா ஏதாவது வடை கிட்ட மீன் வடை அது இதுன்னு போட்டு சாப்பிடுவோம் விதவிதமாக நைட்டு நேரம். எங்கள் ஊரில் நல்லா மழையும் பெய்யுது பாருங்க. ரொம்ப நாள் கழித்து மழை பெய்யுது. இடியவும் பாருங்க, நல்லா இடியும் உணங்கிக்கிட்டு கிடக்குது. நம்ம உப்புக்கல் போட்டிருக்கோம், உப்புக்கல்லில் வெட்டி வெட்டி போடுவோங்க. பாருங்க, இது பாறை மீன். பாறைக்கு செவில சுரண்டிக்கிடுவோம்.
உப்புக்கல் போட்டு நல்லா உரசி கழுவிக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி மிளகாயும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கிறோம். குழம்பு மசாலா பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம தாளிச்சுக்கிட்டே தான் குழம்ப கூட்டியிருக்கோம். நல்லா கொதிச்சு வரையும் நம்ம கொஞ்சம் பூண்டை தட்டி சேர்த்துக்கிடுவோம் மீன் சேர்க்கையில். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்க, குழம்பு கொதிச்சுட்டு நல்லா ஒரு வாசம் வருது. குழம்புண்டாலே ஒரு மனம் தாங்க வரும். பூண்டை நச்சு தந்தாச்சு. அம்மியில் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் நச்சு தந்தாங்க. இப்போ குழம்புல சேர்த்துருவோம். இப்போ மீனையெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்குறோம். அப்படியே எடுத்து சேர்த்துருவோம். இந்த பாருங்க, முரல் மீன் செனை. இப்போ மீனை சேர்த்துட்டோம். அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். கொதிக்கவும். மறுபடியும் தட்டை திறந்து வச்சுட்டு மீன் வெந்து வரையும், குழம்பு வெந்து வரையும் இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். முரல், கலிங்கன் முரல், பாறை. இப்போ தட்டை திறப்போம். குழம்பு வெந்துருச்சு. இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.
ஊரில் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட்டு சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டு சாப்பாடு கலிங்க மீனும் பாறை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. செமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். சுட சுட இருக்குது குழம்பு. மீன்லாம் நல்லா வெந்துட்டுங்க பாருங்க. பாறை மீன் மீன் குழம்பு சோறு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் நைட்டுக்கு. சூப்பராக இருக்குங்க. இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட்டுக்கு வந்து நல்லா மீன் குழம்பு, கலிங்கன் மீன், பாறை மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி நைட் நேரம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சாப்பாடுங்க. மலையோட சுட சுட மீன் குழம்பு. மீனை பாருங்க எப்படி பூ மாதிரி இருக்குதுண்டு. நல்லா சரியான டேஸ்ட்டு. பாருங்க நைட்லையும் மழை விடாமல் பேஞ்சுக்கிட்டு இருக்குது. இடியும் உளுந்துக்கிட்டு இருக்குது. நல்லா மழையோட சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி மீனுக கிடச்சா நைட் நேரம் இப்படி சமைச்சு சுட சுட சாப்பிடுங்க. நல்லா அருமையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். விடாதீங்க கிடச்சா நைட் நேரத்தில் மீன். பாருங்க மழை நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா லைட் வெளிச்சத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மதினி சமைச்சு சாப்பிட்றாங்க. நைட்ல எல்லாம் மீன் குழம்புண்டு. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக சமைச்சு தருவோம். இன்னைக்கு விடிய விடிய நல்ல மழை தான் பெய்யும் போலங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு நல்ல மழை ஊற்றுது. நல்ல ஒரு சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக சமைச்சு நைட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மழையை பாருங்கள் செம்ம போடுது.